ஓகே. நல்லவர் மகிமைப்படுவதாக சோதரிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. எங்க இயேசு ராஜாவுக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபா லபா 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 நமன் அத ரபா குரபா கஷ்டரபரா. கர்த்தரே தேவன் அப்பா. நாள்தோறும் காலமெல்லாம் வாழ்நாளெல்லாம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இந்த சத்தியம் தான் எங்களுக்கு நடத்தி கொடுப்போம். நன்றி. இந்த சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியான நமக்கு நன்றி. சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லிட்டீங்க. அந்த சத்தியத்துக்கு இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்களை மறைத்து நீங்கள் செயல்படுங்க ஐயா. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்தியருக்குள்ள வாழ்கிறவராக இருக்கிற அப்படின்னால நீரே மீதி நேரத்தை பொருட்படுத்த நடத்தினாலும் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்மளுக்கு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக், டிசம்பர் முதல் தேதி வந்தாலே நம்மளுக்கு அந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வந்துடும் சொல்லுறது உண்மையா இல்லையா? டிசம்பர்னாலே கிறிஸ்துமஸ் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இந்த டிசம்பர்ல பிறந்தவங்க ஒரு சந்தோஷம். இந்த டிசம்பர்ல சாமலா பிறந்திருக்கு, எங்க தம்பி ஐயா பிறந்திருக்கிறான், ஞானப்பிரகாசம், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மாலா மல்லன், அவங்க இந்த டிசம்பர் 5 பிறந்தாங்க. நான் வாழ்த்துறோம் சொல்லலை, அவங்க பிறந்தாங்க. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் சாம் ஜேக்கப், அவரு இந்த டிசம்பர்ல தான் பிறந்தாரு. நானும் இந்த டிசம்பர் தான் பிறந்தேன். டிசம்பர் 11ஆம் தேதி என்னோட பிறந்தேன். எப்போதும் கிறிஸ்துமஸ் 2 வாரம் இருக்கு முன்னுக்கு எனக்கு பிறந்தாள் வந்து அதே டேட்லாம் கிறிஸ்துமஸும் வரும். இந்த 11ஆம் தேதி வியாழக்கிழமை என்னோட பர்த்டே. அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. இயேசு பிறந்த மாசத்துல நாங்களும் கர்த்தருக்கு சோதரர். சரி, நம்ம தொடர்ந்து நம்ம சத்தியத்திற்கு போவோம். இன்னைக்கு வந்து 1 சாமுவேல் 1ஆம் சாமுவேல்ல 7வது அதிகாரத்தை நம்ம இப்போ படிப்போம். படிங்கயா. 1வது அதாவது சாமுவேல், ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 7. 1ஆவது அதிகாரத்துல 7வது அதிகாரம். 1ஆவது சாமுவேல் 1ல 7வது அதிகாரம். அப்படியே கிரியத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பிரசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பரிசுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி இது எங்க இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்துச்சு? ஏலி அந்த ஆலயத்துல, அந்த இஸ்ரவேல் ஆலயத்துல, அந்த ஜெருசலேம் ஆலயத்துல, அந்த ஆலயத்துல இந்த பெட்டி இருந்தது. இந்த பெட்டி ரொம்ப விசுவாசிப்பாங்க. ஏன்னா அந்த பெட்டி முழுக்க அவங்க என்ன சொன்னாலும் ஆண்டவர் வார்த்தை அவங்களுக்கு நிறைவேற்றுவார். கூடாரம். அப்படி ஏலியோட பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை. ஏலி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஆசாரிய ஊழியம் செய்யறவரு. அந்த பெரிய ஆலயத்துல அவர் தான் ஆசாரியர். அந்த காலத்துல அவர் 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. சபையே நார வச்சிருவாங்க. வர பெண்கள்கிட்ட செட் அடிச்சுக்கிட்டு, அந்த பொம்பளைங்க கிட்ட பதவிக்கிட்டு, அதுகள் நான் நோண்டிக்கிட்டு,
காணிக்கெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு பலிங்கெல்லாம் வந்து வீணாக்கிக்கிட்டு அது தேவனுக்கு போடுகிற பலியை பாதியில் போய் சாப்பிடுவாங்க கூட இல்லைன்னா நம்ம வெளுத்து விட்டுருவோம் கொண்டாடா அது அப்படின்னு மிரட்டிட்டு வாங்கிக்கணும். அதெல்லாம் ஆண்டவருக்கு வந்து பிடிக்காது. தேவனுக்கு பெரிய இல்லாத காரியம் அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. சரி, ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஷார்ட்டாக அதை முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ சண்டை வந்துருச்சு. அந்த பெரிஸ்தர் ஜனங்க எல்லாரும் சிறவர்களோட லீட்டுக்கு வராங்க. வரும்போது உணவு சண்டை பண்ணி பார்த்தானுங்க. உனக்கு இப்போ டைம் வந்து பெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கீழ்படி அனுப்பில கத்திருப்பேன் உங்களுக்கு வெட்டு வலி இருக்கிறாரு. இப்போ நஷ்டம் வந்துட்டே இருக்கு, தோல்வி வந்துட்டே இருக்கு. போகடா போய் ஆலயத்தில் இருக்க அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துருவாங்க. அந்த பெட்டி வந்து அப்படி தோற்று போயிடுவாங்க. கொண்டாந்தா கத்தர் அதில் வேலை செய்யுது. தோற்று தான் போனானுங்க. சிறுவன் தானே தோற்று போயிட்டானுங்களா? பெட்டி வேறு கொண்டாண்டானுங்களா? இந்த பெட்டி எவ்வளோ தூக்கிட்டு போனானுங்க. தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அங்கே ஆண்டவர் உதவி கொடுப்பாரு. கொண்டு போய் இங்கே வச்சு இங்கே ஒரு உதவி கொடுப்பாரு. அந்நிய ஜனங்கள் அதை தொடக்கூட ஆண்டவர் மாட்டார். அதான் இவங்க கொண்டு போய் வச்சானுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு போய் வச்சானுங்க? அந்த அந்த கோயில் ஒன்று இருக்குது. கோயில் என்ன கோயில்? தாகன் கோயில். தாகன் கோயிலை கொண்டு வச்சுட்டானுங்க பெட்டியா. அங்கே தாகன் சிலை நிற்குது பயங்கரமா. காலையில் போய் பார்த்தா ஆண்டுக்கு அடி 30 தள்ளி விட்டாரு. அது சரிம்மா, என்னடா அது இப்படியா உழுது கிடக்கு சிலை அப்படின்ற கணவர் எல்லாம் நிமிஷம் எல்லாம் வச்சு போயிட்டாங்க. மரத்தில் வந்து பார்த்தா கை காலெல்லாம் உடச்சி தெரிஞ்சியா இருக்கு. கர்த்தர் பயங்கரமானவர். நீங்க என்ன கொண்டு போய் எங்கடா கொண்டு வச்சிருக்கிறேன்னு கேட்கிறாரு. பயம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஐயோ ஐயோ இதை எங்கே வைக்கக்கூடாது, இது எங்கே எடுக்கணும், எடுத்துக்கணும் தங்க வைக்கணும், எங்கே வைக்கணும், அதெல்லாம் மோதிரம். கர்த்தர் அவங்களை சும்மா விட்டாரா? வாத நோயை கொடுத்தாரு, அவனுக்கு கொள்ளை நோய்களை கொடுத்தாரு. மரண பரியந்தான் அவனுங்களை வந்து என்ன செஞ்ச சிக்ஷை பண்ணிக்கிட்டே இருந்தார். இங்கே வச்சு இங்கே வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு கடைசியாக தான் இப்போ இந்த 7வது அதிகாரத்தில் படிச்சுனேன். அப்படியே கிரியாத்யாரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து இந்த மேட்டின் மேல் இருக்கிற அபிதாவை வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அது வைக்க வேண்டிய இடத்தெல்லாம் வைக்கணும். அதை யார் அதை பாதுகாக்கணும்னு ஆண்டு சித்தம் அங்கே இல்லைன்னா பேசாமல் இருப்பார் ஆண்டவர். இப்போ இந்த அபிநதா வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு அவன் என்ன செய்யறான்? தன் மகனாகிய எலையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இந்த பெட்டியை பாதுகாக்க, இதுக்கு தூபம் காட்ட, இதை செயல்படுத்த நான் உன்னை அபிஷேகம் பண்ணுறேன், உனக்கு அவனை வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பையனை ஒப்பு கொடுத்து அது அவன் வீட்டில் 20 வருஷமா இருந்துச்சான். இந்த உடன்படிக்கை பெட்டி 20 வருஷம் அங்கே இருந்துச்சு. ஆனால் யாரும் போய் அதை எடுக்க முடியல. அது பயங்கரம். அது சித்தல்லாரும் போனால் போட்டு தள்ளிடுவார் ஆண்டவர். அங்கே 20 வருஷம் இருந்துட்ட பின்னால இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே இங்கேயும் சிதறடிக்கப்பட்டு கண்ட தெய்வங்களை வணங்கிக்கிட்டு கண்ட வழிபாடுகளை கடந்துக்கிட்டு அவனுங்க நெருக்கி ஒடுக்கி அவனுங்களை சிறப்படுத்துறாங்க. சரிம்மா, நம்ம வந்து நினைக்கிறோம் நெத்தக்கடவுள் போ, என்ன தேனை சேர்த்துக்கு போறது போ, அளவில் என்ன கேட்க போறாரா நமக்கு தெரிய போதா அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. கருத்து கவனித்து பார்ப்பாரு. அப்போ இவனுக்கு அப்படிதான் வாழ்க்கை போயிடுச்சு. அவனுங்களுக்கு எது பெட்டி தான் இருக்காங்க இல்லையே. ஏழி இறந்து போயிட்டாரு, ஏழியோட பெண்ணுங்க இறந்து குடும்பம் போய் ஏழி குடும்பம். இப்போ வழிபடுறதுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ பெட்டியும் இல்லை. இப்போ பெட்டியை கொண்டு போய் இவன் வீட்டில் வச்சுட்டாங்க. இவன் இல்லை 20 வருஷமா அங்கே இருக்கு. அப்போ யாரும் அதை தேடலை. தேடாமல் சிறப்பிட்டு கிடக்குறாங்க அங்கே போய். இப்போ எல்லாம் வந்து சொல்றாங்க சாமுவேல் இருக்குது. சாமுவேலை தான் அவங்க வளர்த்தாங்க. அதாவது ஏலி வந்து சாமுவேல் அண்ணாரோட பையனை கொண்டு போய் அவங்க ஒரு பிள்ளையை கேட்டாங்க. அதை நாங்கள் ஆலயத்தில் விட்டுட்டு போயிடணும் ஒரு ஒப்பு கொடுத்து போனாங்க. அதே மாதிரி கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டாங்க. அந்த பையன் வளர்றான். அவனை ஆண்டோட செய்கிறாரு. முதல் தீர்க்கதரிசியா இஸ்ரவேலுக்கு அந்த சாமுவேல் தான் ஆண்டு தொட்டு இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாக உருவாக்கினார். இப்போ 4வது அதிகாரம் படியா 4வது வசனப்படி. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் கஸ்தர
அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். முதல்ல வந்து கேட்கிறானுங்க, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் மேலே 3வது வசனம் படி. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவனையும் அஸ்தரத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார்கள். பெலிஸ்தருடைய கரத்தில் இப்ப அடிமையா இருக்கிறாங்க. இப்ப சவுல் பார்த்து சொல்றாரு, மனசிருந்தா ஆண்டோட மனம் திரும்புங்க. ஏன் இந்த அடிமைத்தனத்தில் கிடக்கணும்? நீங்க ஆண்டோருக்கு ஒரு முழுதா ஒப்பு கொடுங்க, அந்த ஆண்டோட பதிவு செய்ய விடுவிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இஸ்ரவேல் புத்திரர் ஆசிரத்தையும் வணங்கினானுங்களா? என்ன வணங்கினானுங்க இஸ்ரவேல் பிள்ளைங்க? ஆகாலையும் ஆசிரத்தையும் வணங்கிட்டு இருந்தாங்க. அதை விட்டு விலகி கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம்னு ஒப்பு கொடுத்தானுங்களாம். 5வது படிச்சுக்குவாங்க. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரர் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு, ஏன்னா பெலிஸ்தர் தான் அடிமையை வச்சுட்டானுங்களே, அவங்களுக்கு அடிமைத்தனத்துல இருந்தானுங்க. இப்போ அவர் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, நீங்க விடுதலை ஆகி வந்துருங்க, கர்த்தரை சேவிங்க, இதெல்லாம் விட்டுருங்க, கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர்கிட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுங்கன்னு வந்துட்டானுங்க. இப்போ ஒப்பு கொடுக்க வந்துட்டானுங்க. போய் குளிச்சுட்டு உபவாசம் பண்ணி அவங்களாம் ஒப்பு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ பெலிஸ்தருங்க என்ன செய்யறாங்க? ஓஹோ, இப்ப எல்லாம் போயிட்டானுங்களா? விட்டா கூடாது இவனுங்களை. இவனுங்க என்ன செய்யணும்? செம்மையா உத கொடுத்து இவனுங்களை வந்து என்ன செய்யணும்? திரும்ப நம்ம கொண்டு வந்து அடிமை ஆக்கணும்னு வரானுங்க. இவங்க வர்றத 9வது படியா? சாமுவேல் நோக்கி, நம்முடைய தேவனுடைய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்போ சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனமாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகனபடியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழக்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டாரா? சொன்னா கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டாருன்னு எப்படி யுத்தம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ இவங்க உடைய சொல்றாங்க சாமுவேல் கிட்ட, ஐயா நாங்கெல்லாம் மணந்துருந்தோன்னே இப்போ பெலிஸ்தர் வரானுங்க, பயங்கரமா கோபத்தோட வரானுங்க, நீங்க தான் எங்களுக்காக வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாங்க. சாமுவேல் என்ன செய்றாரு? ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார். இன்னொன்று ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அந்த பெலிஸ்தர் மேலே எவ்வளோ அடிமையாக்கி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரும்போது இவனுக்கு எதிர்த்துக்கிட்டு வராங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுபடி அருளினார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா இடி முழக்கத்தை, மகா பெரிய இடி முழக்கத்தை பெலிஸ்தர் மேல அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பயங்கர இடி முழக்கம். சொல்றாங்க மழை பெய்யும், வீட்டில் நல்லா இருட்டிக்கிட்டு மழை விட்டா ரொம்ப பயமா இருக்குமா இருக்காதா? என்ன நடக்குமோ சொல்லு. பயங்கர இடி மழையா இருக்கு, இடி முழக்கமா இருக்குன்னு சொல்லுமா இல்லையா? ஆனா இங்க கர்த்தர் பாருங்க, டைரக்டா அவங்க மேல என்ன செய்றாரு? இடி முழக்கத்தை போடுறாரு. இடி முழக்கத்தை போட்ட உடனே பெலிஸ்தர் மேல வந்து என்ன செஞ்சு இடி முழக்கங்களை போடும்போது அவங்க அந்நாளில் வந்து முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒட்டமா பிடிச்சு ஓடிட்டாங்க. அந்த இடி முழக்கத்துக்கு தப்ப முடியாது.
சில வேலையில் நம்மளுக்கு அப்படித்தான் மனுஷால நம்ம பாரு என்னன்னு பேசுறானுங்க. எங்கள் ஜெமீனுக்கு கேட்டால் சொல்லுவான், ஏன் என்னையா எவ்வளோ சத்துருக்கள் எழும்புனானுங்க ஒரு காலத்தில். ஏன் உனக்கு சொல்கிறேன், எவ்வளோ சத்துருக்கள் எழும்புறானுங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அதை பேசிக்கலாம். ஜெமீன் அப்படி ஜாம் பண்ணலாம். ஜெமீன் அறை விட்டு வெளியே வரணும் அப்படி ஜாம் பண்ணிக்கணும். கற்று மனம் இறங்கலாம், உனக்கு எரிய எடுத்து பண்ணாங்க. அந்த மாதிரி தெரியுமா ஐயா, எல்லாம் செபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்பல்கிட்ட சொல்லிட்டாங்க, சாம்பல் ஆண்டர்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்னோட கர்த்தருடைய வல்லமை பண்ணலாமா இறங்கி இட்டி முழக்கத்தை பொட்டாரு பேர் இந்த பெலிஸ்தனுக்கு மேலே பயந்து அடிச்சுட்டு முக்க முட்டில அந்த இடத்துல என்ன போட்டு தள்ளிட்டு இடி பார்க்கலாம். எல்லாரும் அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரு வழியா நீ வந்து என்ன இஸ்ரவேலுக்கு விரோதமா நீ வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, 7 வழியாவோட செதறடிப்ப. நான் சும்மா இருக்கேன், நீ பாக்குறீங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், எதுக்குமே பயப்படக்கூடாது. பயன்றது நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏன் பயம் இருக்கக்கூடாது? என்னை ஆண்டவர், என்னை படைத்தவர், உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறவர், அவர் தான் என்னை தினம் நடத்துறார். அவர் எனக்கு பெரியவரா இருக்கிறார். அவர் இப்படினால எல்லாம் பினிஷ்ட். அப்படியேப்பட்ட தெய்வத்தை நான் வணங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் பயப்படுவேன். ஏசு கிறிஸ்து பாருங்க, மத்திய அதிகாரத்திலிருந்து அவர் ஆண்டவரோட காரணம் பயப்படாதே, பயப்படாத, நான் உங்கள தான் இருக்கேன், பயப்படாத, டோன்ட் வரி. கவலையை விட பயம் வேண்டாம். பயம் ஒரு பொல்லாத அசுத்தாவியா. நான் சொல்றது பயம் இருக்க உன்னை சாத்தா இவனை கூட தள்ளிட்டே கொடுக்க, உன்னை கொண்டு சிறை இருப்பில் கொண்டு போட்டுரும். பயந்து பயந்து நீ ஓடிடுவேன், கர்த்தரை விட்டு ஓடிடுவேன். ஓட்டுனா என்ன தெரியுமா உனக்கு நடக்கும்? சாத்தா அவனை கொண்டு போய் சிறையில் போட்டுருவான். நீ கர்த்தரை கூட தொழுது கொள்ள முடியாது. அப்புறம் பயந்தினா என்னோட ஆண்டவர் என்னோட இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிற பெரியவர், என்ன உன்னால செய்ய முடியும் நீ செய், என் கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு விசுவாசாரிகளை செய்யணும். நம்ம கலங்கிக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு, ஐயோ அது அப்படி பேசிட்டாங்க, அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. என்கிட்ட ஒரு காரியம் இருக்கு. என்கிட்ட வந்து யாராச்சும் தப்பு தவிர அவங்க அந்த வழி கோணலாம் போச்சுன்னா நான் ஆண்டோட சொல்லுவேன். அவங்க வச்சு இப்போ சாமுவேல் விண்ணப்பம் பண்ணுறாங்க. விண்ணப்பம் பண்ணோட கர்த்தருடைய கோபம் அங்கே இருந்து அவனுக்கு விரோதமாக வரான்னு விசுவாசிக்கிறோம்னா நான் அப்படி தான் ஆண்டோட சொல்லிடுவேன். ஆண்டவரே நீங்கள் பாருங்கள், ஆண்டவரே நான் இந்த காரியம் செஞ்சுருக்கேன், ஆனால் இவங்க இந்த மாதிரி என்ற பிரச்சனை பண்ணுறாங்க, ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கங்க. வார்த்தையில் உங்கள் மேலே வைக்க சொல்லிட்டீங்களா, நான் தூக்கி போட்டுறேன், இது நீங்கள் பார்த்துங்க. நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியதான். நம்ம துக்கப்பட்டு கவலைப்பட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெவின்ட்டு எப்போதும் ஜெவின் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, எனக்கு இப்படி இருக்குமா சொல்லுவாங்க. பயப்படாத ஐயா, நான் கர்த்தர் பார்த்துக்குவேன், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நீ பயப்படாத. ஏன்னா கர்த்தர் அதுக்காக தான் நம்மளை ரட்சிக்க வந்தார். தாயின் கருவறை அவர் தானே சிருஷ்டித்தார், அவர் தான் நமக்கு தலை, அவர் தான் நம்மளுக்கு தேவன், அவர் தான் நம்மளை நடத்துகிற, அவர் நடத்துகிற கூடயா எல்லாம் சரியாக்குவாருடையா, கவலைப்படாது. யோசுவா என்ன சொல்லுவாங்க, யோசுவா கவலைப்படாது, அதெல்லாம் என்ன யார் தூக்கி போட, அவங்க அப்படி சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அறிவு இல்லாமல் தான் சொல்கிறாங்க. அவங்க அறிவு இருந்தால் பேசுவாங்களா? குத்தி கட்டி தான் அதெல்லாம் செய்கிறானுங்க. நல்ல வளர்ந்த கிறிஸ்தவனாக இருந்தாலும் சில வேலைகளில் அவங்களுக்குள்ள குத்தி இருக்காது. ஆற்றால் நியாயம் தெரியாது, நீதி தெரியாது. அவங்களாம் நம்மளுக்கு ஒரு காரியம் பேசுவான், ஆனால் அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஆண்டுட்டு கொடுத்துருங்க. கத்தர் ஆண்டவரை எழுதிக்க பார்த்துங்க, நான் உங்கள் பிள்ளை, என் வாழ்க்கையில் எவ்வளோ தவறு தப்பு குறைகள் குற்றங்கள் இருக்கலாம், அது சரிப்படுத்துற நீ மாத்திரமே. ஏன்னா ஒரு நாள் நீ கைவிடுகிறவளை விட்டு விளங்குவதோட கைவிட மாட்டேன்னு சொல்லிக்கிற கர்த்தர் நீர் என்னோடு இருக்கும்போது இது நத்திங்க. ஆண்டவரை எல்லாத்தையும் என்னை மன்னித்து என்னை புதுப்பள்ளியில் என்னை நடத்துங்க, நான் கொடுக்கணும். நம்ம ஒரு நாளும் விளங்குதுங்களா? அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு யுத்தம் பண்ணிடுவார் சத்திருக்கிற மத்தியில். ஆண்டவர் காணாம போயிடுவா. என்னடையா ஒரு வழியாக ஒரு செயல்படுத்துவது 7 வழியாக கருத்து சிதறிச்சிருவாங்க. ஆண்டவர் அப்படியேப்பட்ட யுத்த வீரர் அவர் தான். அவர்கிட்ட சொல்லிட்டுமா அவர் சமீபத்தில் யுத்தம் பண்ணி விட்டுருவாரு. சத்துரு நமக்கு முன்னாடி நிற்க அவருக்கு என்ன தைரியம்? ஏன்னா ஏன் அப்படி சொல்றதுமா, எனக்குள்ள இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிற எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவனுக்கு என்ன அதிகாரம் எனக்கு நிற்க? எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அப்படிதான் ஜனங்க
சாம்பல் வந்து சொல்லும்போது சாம்பல் ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்கி இடிமுழக்கத்தை விட்டு சண்டை போட்டிருக்காரு பாருங்க. அவருடைய இடிமுழக்கத்தை வேணாலும் நிற்க முடியுமா? இடி மழையும் பேஞ்சிக்கிட்டு போய் நான் வெளியே போக கூட பயப்படுவோம். கொடை எடுத்து வெளியே போகிறது கூட ஐயோ இடி சொல்றமே எங்கே விழுந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த மரம்லாம் பார்த்துருக்கீங்களா? இடி விழுந்த மரங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே எரிஞ்சு போயிடும் அந்த மரம் இடி அப்படி. அப்போ ஒரே ஓட்டமாக கிளம்பிட்டானுங்க, எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கீழே படிக்கலாம். சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின் தொடர்ந்து போய் பெண்காரி பள்ளத்தாக்கு மட்டும் அவர்கள் முறியடித்தார்கள். அப்போ இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்க? இப்போ எல்லாம் ஓடுறானுங்களே அடிச்சு இடி முழக்கத்துக்கு பயந்து அடிச்சுக்கிட்டு இவனுங்களும் தொடர்ச்சி பயந்துட்டு ஓடுறானுங்க. பக்கம் யுத்தம் கருத்துடையது, இவனுக்கு ஒண்ணுமே நிக்க முடியாது. துரத்தி விரட்டி அடிச்சுட்டு வந்துடுவானுங்களா இஸ்ரவேல் ஜனங்க கீழே படி. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையை வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளில் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களுக்கும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகள் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இப்போ அந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. சாமுவேல் எங்க போனாலும் அங்க ஒரு விடுதலை வந்துடும். சாமுவேல் மேன் ஆஃப் காட். அவர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை போய் நின்னாலும் அங்க கர்த்தர் அவருக்காக இறங்கிடுவாரு. அவர் கேட்டா சொன்னாலும் உடனே அதை செஞ்சுடுவாரு. சாமுவேல் பவர்ஃபுல் மேன். அந்த காலத்துல அவர் தான் மெய்யான தீர்க்க தரிசி. இப்போ இந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் என்ன பண்ணணும்? ஆண்டரை அறிய யுத்தம் பண்ணிட்டாரா? யுத்தம் பண்ணிட்டோன்னே அப்பொழுது சாமுவேல் வந்து ஒரு கல்லை எடுத்தார். ஒரு கல்லை எடுத்து, இந்த கல்லை எங்கேயும் ஒரு ஆள் எடுத்துருப்பாங்க சொல்லு பார்ப்போம். கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அழகா பாட்டு எழுதிட்டார். எபினேசர் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங் வேர்ட் பார்த்தீங்களா? எபினேசர் எபின் பிள்ளை. இப்போ எபினேசர் பேர் இருக்குதுன்னு நினைச்ச ஆம்பளை பையனா பிறந்தா பேர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆம்பளை பையன் பிறந்தா அதுக்கு எபினேசர் என்ன பேரு? எபினேசர் ஏதோ பேர் பின்னாடி வச்சிருந்தேன். எபினேசர் சூப்பரான பேரியா, அருமையான பேர். நான் எப்போதும் நினைப்பேன் அந்த எபினேசரை எழுதி இதில் போடணும். ஏன்னா ஆண்டு மட்டும் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. எத்தனையோ பாடி துன்பம் தொல்லை கஷ்டம் நஷ்டம் வேதனை நம்ம உயிர் போகிற அளவுக்கு கூட காரியம் நம்மளை வந்து எட்டிச்சு. கர்த்தர் முன்னிருந்து நமக்கு உதவி செய்வார். அப்போ அந்த எபினேசன் சொல்லி அவன் என்ன செஞ்சுன்னா பெயரிட்டானா. அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாயிருந்தது. பெலிஸ்தர் கட்ட ராஸ்கல் கூட்டமாக வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க ராஸ்கல். ஆனால் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இனிமே பெலிஸ்தரோட உங்களுக்கு தான் வராதுன்னு சொல்லி அவங்க அப்படியே அட்டைக்கு நிறுத்தி வச்சுட்டாரு. சாமுவேல் காலெல்லாம் பெலிஸ்தர்கள் அடங்கி தான் இருந்தாங்க. எதிர்த்து நிற்க வர முடியாது தேவ மனுஷனுக்கு முன்னால்.
கர்த்தர் அவங்களை அடக்கிட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்ய முடியாது. எவ்வளோ போர் செஞ்சு அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் கூட கர்த்தர் அடக்கிட்டார் அந்த நாள். கீழப்படியா 14. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் நியாயம் விசாரித்தார். 14. பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். Thank you Lord. பெலிஸ்தர் எந்தெந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த இடங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு பெலிஸ்தருக்கு விரோதமாக அட்டகாசம் அநியாயம் பண்ணி அவங்க பேர் இல்லாத பொல்லாத பேர் சண்டை பண்ணி மம்பு பண்ணி அடிச்சு நொறுக்கி தாழ்த்தி சிறப்படுத்தி போட்டாங்களோ அதை எல்லாத்தையும் அவங்க கரத்திலிருந்து பிடுங்கி யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு கொடுத்தாரு? பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொடுத்தார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் கர்த்தர் என்ன செஞ்சார்? சமாதானத்தை உண்டு பண்ணார் அவங்க 2 பேருக்கும். ஆனா பெலிஸ்தனோட எல்லாத்தையும் பிடிங்கி இவங்களுக்கு கொடுத்துட்டாரு கர்த்தர். நாம சில நேரத்தில் சிறப்பட்டு கிடப்போம் தான். சில தப்பு செஞ்சிருப்போம், சில தவறு செஞ்சிருப்போம், சில கீழ்ப்படியாத இருந்திருப்போம், சில ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், நம்ம மிஞ்சி நடந்திருப்போம். ஆண்டவர் பாப்பா இவனை பற்றி என் வார்த்தை மிஞ்சி நடக்கும், நான் என்ன தெரிஞ்சு கருத்து போல விட்டுருவாரு. அப்போதான் அவன் நம்ம என்ன செய்வான்? சிறப்படுத்துவான். அவன் நம்ம சிறப்படுத்தி நம்மளை அடக்கி நம்மளை ஒடுக்கி நம்மளை வாழாக்காம நம்மளை தலையா வைக்காம நம்மளை தலையாக்காம வாழா வச்சிருப்பான். மேல ஆக முடியாம கீழா தள்ளி தள்ளி மிதிச்சு ஒன்று வைப்பா. அந்த எதிராளியான பிசாசு, அந்த பெலிஸ்தனுடைய ஆவி, அந்த அசுத்த கிரிகள் நம்மளை வந்து சிறப்படுத்தி வைக்கும். கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படினோம், அவங்க வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஐயோ ஆண்டவரே இப்படி ஆண்டவரே இப்படி செய்யணும் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்னை தாயின் கருளை முடிக்க வச்சு நீங்க என்னை சிக்ஷித்த கர்த்தர், நீங்க உங்களுக்கு தான் நான் கீழ்ப்படிவான்னு வைராக்கியமா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது பெரிய காரியங்கள் நமக்கான நபர் எல்லாத்தையும் அந்த பெலிஸ்தர்கிட்ட என்ன இருந்துச்சு அதை எப்படி கொடுத்துட்டாரு. சாமுவேல் உயிரோடு இந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். சாமுவேலுக்கு என்ன ஒரு பொறுப்பு? அந்த இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கும்படி, அவங்க தப்பு தவறுகளை செய்யாதபடி நியாயமா பரிசுத்தமா உத்தமமா நடக்க சாமுவேல் அவங்களை ஹேண்டில் பண்ணார். 16 அவர் வருஷா வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காவையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கப்பட்டது. அவன் அந்த இடம் இருக்கிற இடத்தெல்லாம் போய் எங்க புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வருவான். அதாவது நம்ம வந்து நம்ம தேவ பிள்ளைங்க வந்து நம்ம வந்து கர்த்தர் வந்து என்ன செய்வாரு, எல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவங்களை கர்த்தர் என்ன செய்வார், அவரை மேன்மையாக்கி அவங்கள கொண்டு ஜனங்களை வழி நடத்தி அவர் கொஞ்சம் ஞானம் புத்தி அறிவெல்லாம் கொடுத்துருவாரு. அதனால தான் நம்ம சில மூப்பரங்கிட்ட சில ஊழியக்காரங்கிட்ட சில சபைகள்ல நம்ம அடங்கி இருக்கணும். அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த வார்த்தைக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சு அடங்கி இருந்தோமா கர்த்தர் அங்கே நம்மளுக்கு பெரிய ஒரு வெற்றி வச்சிருக்கிறார். அந்த சபையில் அந்த ஊழியக்காரங்க நிமித்தமா, அவங்க நட்பு நிமித்தமா, அவங்க உறவு நிமித்தமா எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு ஜனங்க அந்த சபைகள் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாங்க. விளங்குதா? கருத்து அப்படியா? அவர் ராமாவுக்கு திரும்பி வருவார். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேல் நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். இஸ்ரவேலெல்லாம் நியாயம் விசாரித்து சாமுவேல் அவங்க ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சாங்க. எவ்வளவு டாப்பான ஒரு மனுஷன்! அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். நமக்கு ஒரு அதிகாரி ஆர்டர் வச்சிருப்பார், நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆளை தலைமைத்துவத்தில் வச்சிருப்பார். நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டோமா அவர் வேலையை ஆர்டர் கரெக்டாக
கட் அண்ட் ரைட் அவர் செஞ்சிருவார். அவங்க வழி நடத்துறவங்களை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, அவங்களுக்கு எதிர்த்து நம்ம போராடக்கூடாது, அவங்களுக்கு எதிர்த்து நான் தான் பீமன் நான் தான் சூமன் நிற்கக்கூடாது. வழி நடத்துறவங்களுக்கு நீ கீழ்ப்படி. அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க வந்து முதன்மையாக வச்சிருக்க நடத்துறாரு. அப்போ அவங்களுக்கு படியும். அவங்க ஒரு ஊழியக்காரங்க, அவரோட தீர்க்கதரிசி, அவரோட சுவிசேஷகி. அப்போ அவங்க ஒரு மெய்ப்பெரு, அவங்க ஊழியத்தில் செய்கிறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்க சொல்கிறது கீழ்ப்படி. பார்த்தீங்கன்னா ஆண்டு பெரிய கருத்து கீழ்ப்படுதல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முதப்படி ஆசீர்வாதம். என்ன சொல்கிறேன், கீழ்ப்படுதல் இல்லை ஆண்டவன் பேசாமல் இருந்துடுவார். நீ வந்து என் பிள்ளைக்கு கீழ்ப்படி, என்னமோ போய் சிறைப்பட்டு போ, உன்னை ஒருத்தன் பிடிப்பான், அவனை சிறை வைப்பான், அவனை குத்துவான்னு உதைப்பான், நீ பாரு எல்லாம் அனுபவிச்சுடுவா அப்படின்னு கடவுள் விழுத்தி கீழ்ப்படியும். நம்மளுக்கு ஆண்டு வச்சிருக்கிற அந்த நபர்களுக்கு பார்த்தா உங்களோட இருந்து ஐயோ என் பிள்ளை எவ்வளோ கீழ்ப்படியாக எவ்வளோ சொல்கிறத கேட்குறான், ஐயோ ஆலயத்துக்கு போகிறான், ஊழியம் செய்கிறான், என்னுடைய வேலையை செய்கிறான், என்னை பற்றி அவன் பேசுகிறான், பட்டங்கிட்ட பேசுகிறான், என்னை பற்றி அவன் பேசுகிறான், ஐயோ என் பிள்ளை எவ்வளோ சூப்பர் ஆண்டவர்களை உயர்த்துவார். நம்மளுடைய எதிராக இருக்குது, நமக்கு விரோதமாக எலும்புனாங்க, நம்மளை சிறப்பட்ட போனவர்களாக அவங்க என்ன செய்வார், அவரே யுத்தம் பண்ணிடுவார். நம்ம ஒன்றும் பண்ண வேணாம், கர்த்தர் பார்த்துக்கலாம். நம்ம என்ன செய்யணும், ஆண்டுக்கு பயந்து வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படுத்தி சபைக்கு நடத்துறவங்க சகோதரி கொண்டு வர மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் இருந்து பாருங்க, உங்களை வாழ சொல்ல வாழாவே ஆக்க மாட்டாங்க, தலையாக வீலாக்க மாட்டாங்க, வீணாக. நன்றி ஆண்டவரே, மக்கள் நன்றி நன்றி நன்றி. நாள் இந்த வார்த்தைகள் கொடுத்துருக்காய் சொல்கிறேன். கர்த்தாவே ஒரு நாமம் மகிழ்ச்சி ஆண்டவரே. இந்த இஸ்ரவேலுங்க எல்லாம் வந்து அங்கங்கே போய் அந்த கண்டதையும் தொழுது கொண்டுட்டு, கண்ட தெய்வங்களை தொழுது கூட, கண்ட பொம்பளைங்களை கல்யாணம் அங்கங்கே வாழ்ந்துட்டு வந்து அவனுக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படி நீங்கள் வைத்தீங்க. அதனால தான் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் இந்த நீங்கள் வணங்குறதை நீங்கள் வந்த தவறெல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்போது ஒப்பு கொடுத்து உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி வந்து அவங்களுக்கு நீங்கள் கூட இருந்து பெரிய யுத்தம் பண்ணி அவங்க விடுதலை கொடுத்து இழந்து போனதை தேடும் காணாமல் கூட ரசிக்கக்கூடிய அவங்களுக்கு பற்றி அவங்க ஆசீர்வதிச்சு அவங்க உயர்த்தீங்க. அது போல இன்னைக்கு மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க ஐயா, அது இஷ்டத்துக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது, அதை வணங்குறது இதை வணங்குறது, இதை கட்டுறது கண்ட ஜாதிகளை கண்ட பெண்களை கண்ட தெய்வங்களை வழிபடும் எத்தனையோ பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறாங்க, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. சாத்தான் நல்லதையா செய்வான், அவன் நல்லதை செய்கிறது போல கொண்டு போய்களை பாதாளத்தை விட்டுருவான். அறியாமல் இன்னைக்கு விழுந்து போகிற மக்களுக்காக நான் ஒரு சில மன்றாடுவோம், அவர்களையும் நீ மனம் திரும்பும்படியா மனம் திருப்பி எல்லா சபைக்குள்ளே கொண்டு வந்து எல்லா ஊழியக்காரங்க கரத்தில் கொடுத்து அவங்க நல்லதை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். சத்தியத்தை ஐயா நீங்கள் ஆண்டவரேப்பா, இதை கேட்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தராக நடத்தணும். முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென்.